இது PMS மேத்ஸ் சேனல். P of x, Q of x என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோமா மற்றும் மீபோவா கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து கீழ்கண்டவற்றை கண்டறிந்து நிரப்புக. Given the LCM and GCD of the two polynomials P of x and Q of x, find the unknown polynomial in the following table. Table is given. First one, second one. மீபோமா LCM. LCM is given. ஒரு மீபோமா கொடுத்துருக்கேன். மீபோவா GCD A-7 அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. P of x கொடுத்துருக்கேன். Q of x கொடுக்கல, அது கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன்ல LCM இருக்கு, மீபோவா GCD இருக்கு, P of x இல்லை, Q of x கொடுத்துருக்கு. இங்கே இல்லாதது ஏதோ அது கண்டுபிடிக்கும். பார்க்கலாம். தீர்வு சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா வந்துட்டு f of x into g of x is equal to மீபோமா into மீபோவா LCM into GCD அந்த ஃபார்முலா தான். இங்கே f of x க்கு பதிலாக P of x யூஸ் பண்ணணும், g of x க்கு பதிலாக Q of x யூஸ் பண்ண போதும், அவ்வளோதான் வித்தியாசம். இது ஃபர்ஸ்ட் பாலினாமியல், இது செகண்ட் பாலினாமியல், அதுதான் சேம் ஃபார்முலா தான். அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். P of x என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல P of x, இதுதான் P of x. அந்த P of x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். P of x க்கு பதிலாக a² minus 12a plus 35 அது கொடுக்க முடியும். ப்ராக்கெட் கொடுக்கணும், காரணம் இங்கே இண்டு வருது, அதனால் இங்கே 3 டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் ஆர் தேர். ப்ராக்கெட் ஃபார் தம் இன்டு Q of x. Q of x கொடுக்கல, Q of x இஸ் நாட் கிவன், அதான் கண்டுபிடிக்கணும். அதனால் Q of x க்கு பதிலாக Q of x அப்படியே எழுதணும். இஸ் ஈக்குவல் டு மீபோமா எழுதலாம். மீபோமா LCM வந்துட்டு கொடுத்துருக்கேன். a³ minus 10a² plus 11a plus 70 அது கொடுத்துருக்கு. அப்போ மீபோமா LCMத்துக்கு பதிலாக அதை எழுதலாம். இன்டு மீபோவா GCD இஸ் கிவன் A-7 கொடுக்கல, அது ப்ராக்கெட் கொடுக்கணும், காரணம் 2 டைம்ஸ் இருக்கனால. இதுக்கு ப்ராக்கெட் கொடுக்கணும். 1 2 3 4 டைம்ஸ் ஆர் தேர், 2 மல்டிப்ளை பண்ணணும், அதனால தான் ப்ராக்கெட் கொடுக்கணும்னு சொல்கிறது காரணம். ப்ராக்கெட் இஸ் கம்பல்சரி. இங்கே அதே மாதிரி தான், இங்கே அதே மாதிரி தான். இனி Q of x கண்டுபிடிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதியிருக்கும், டிவைடட் பை இண்டுவாக இருக்கும் a² minus 12a plus 35. ரைட் சைடில் வரும்போது பை ஆகும். இங்கே இண்டுவாக இருக்குது, அது இங்கிட்டு வரும்போது பைக்கு கீழே வரும். a² minus 12a plus 35 அப்படின்னு வருது. இனி சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். a³ minus 10a² plus 11a plus 70 இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எந்த மெத்தடுன்னு கேட்டால், இது வந்து க்யூபு வந்திருக்கு, ஸ்கொயர் வந்திருக்கு, அது மாதிரி இங்கே ஏ இருக்குது, அது மாதிரி கான்ஸ்டன்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கும்போது a³ அந்த மாதிரில வரும்போது சிந்தட்டிக் டிவிஷன் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். சிந்தட்டிக் டிவிஷன்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுக்கணும். a³ கோஎஃபிஷியன்ட் கீழே எடுக்கலாம் 1, தென் a² கோஎஃபிஷியன்ட் -10, தென் டேக் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a கீழே எடுக்கணும், a கீழே 11, தென் டேக் த கான்ஸ்டன்ட் மாறிலி எடுக்கலாம் 70. இனி இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது ஃபேக்டரைஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டால், இங்கே வந்துட்டு ட்ரையல் மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். ஏதாவது நம்பர் இங்கே போடணும், அந்த நம்பர் போட்டு இது செய்யும்போது கடைசியில் 0 வரணும். 0னா ரிமைண்டர் 0 வந்தால் இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு 1 அது மாதிரி -1 -2 +2 அந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்க்கும்போது இங்கே 0 வரது எதுன்னு பார்க்கணும். 1 போடும்போது 0 வராது, 2 போடும்போது வராது, -1 போடும்போது வராது, அப்போ -2 போடும்போது வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே -2 போட்டால் என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு கீழே ஒரு 0 போடணும். எல்லாத்துலேயும் 0 தான் ஃபஸ்ட்டு. 0 போட்டு இதை ஆட் செய்யணும். 1 + 0 அடிஷன் தான் வருது. இந்த டிவிஷனில் வந்துட்டு இது சிந்தட்டிக் டிவிஷன், அதனால் ஆட் தான் பண்ணணும். சாதாரண டிவிஷனில் வந்துட்டு மைனஸ் தான் செய்யணும். இந்த மாதிரி வரும்போது இது வந்து அடிஷன் தான் வரும், கூட்டல் தான் வரும். 1 + 0 1 வரும். இனி இந்த -2 இந்த நம்பரை வந்துட்டு -2 தான் இங்கே போட்டிருக்கு. இந்த -2 × 1, இந்த -2 வந்துட்டு நம்ம எடுக்கணும். எடுத்து ட்ரையல் மெத்தட் தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் 1 தென் -1 தென் +2 தென் -2 அந்த மாதிரி தான் வரணும். அதிலெல்லாம் வராது, அதனால் -2 தான் இங்கே சூட்டபிளாக இருக்குது. அந்த -2 கேன் பி டேக்கன் கேர். தென் -2 × 1 -2 கிடைக்கும். இதனை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே போடணும். இந்த அடுத்த செகண்ட் நம்பருக்கு கீழே போடணும். ஃபஸ்ட் நம்பருக்கு கீழே 0 தான் வரும் எப்போவுமே. இங்கே போடுறதுக்கு வேறு நம்பர் இல்லை, அதனால் 0 போட்டுட்டு இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரும் இதுவும் மல்டிப்ளை பண்ணணும். -2 × 1 -2 வரும். இதை ஆட் பண்ணணும், அடிஷன் தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -12 வரும். இனி இந்த -2வால் இந்த -12 மல்டிப்ளை பண்ணணும். -2 × -12 +24 வரும். இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது 35 வரும்.
இனி -2 இன்டூ 35 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -70 வரும். இனி இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா இது 1 மைனஸ் 1 ப்ளஸ் தான். அதனால் ஆட் பண்ணும்போது -0 ஆயிரும். 70 -70 அப்படின்னா 0 வரும். இங்கே 0 வந்தாச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து சூட்டபுளாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இதே ஃபேக்டரைஸ் பண்ணும், அதுக்கு இந்த நம்பரை சூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஏக்யூ மைனஸ் NA² ப்ளஸ் 11A ப்ளஸ் 70க்கு பதிலாக என்ன எழுதலாம்னு கேட்டால் A ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். இங்கே ஏ தான் வந்திருக்கு, எல்லாம் ஏ தான். அதனால் ஏன்னு மட்டும் எடுத்துகிட்டு இங்கே -2 இருந்தால் அது சைன் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும் +2. இங்கே +2 இருந்தால் இங்கே -2 அப்படின்னு வரும். சைன் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இங்கே +1 இருந்தால் -1ன்னு போடணும். A -1 அப்படின்னு வரும். இங்கே -1 இருந்தால் A +1 அப்படின்னு வரும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஏ கண்டிப்பாக வரும், காரணம் இங்கே ஏ வரதுனால இங்கே ஏ கண்டிப்பாக இருக்கும். A +2 அப்படின்னு போடணும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும். இது ஒரு ஃபேக்டர். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்னு கேட்டால் அடுத்த ஒரு ப்ராக்கெட் தொடங்கி அதுக்குள்ளே என்ன போடணும்னு கேட்டால் இதுதான் எழுதணும். இது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும். இங்கே ரிமைண்டர் வந்தாச்சு அப்படின்னா இது செப்பரேட் பண்ணிடலாம். இது கான்ஸ்டன்ட் எடுக்கணும். இது எக்ஸு ஆக எடுக்கணும். இங்கே எக்ஸ் போடலாம். எக்ஸாக இருந்தால் ஏஆர் இருந்தால் ஏ போடணும். இது A² அப்படின்னு போடணும். எக்ஸாக இருந்தால் X² போடணும். இது X² மைனஸ் 12X ப்ளஸ் 35 அந்த ஃபார்மில் இருக்கும். இங்கே எக்ஸ் வரல, ஏ தான் வந்திருக்கு. எக்ஸாக இருந்தால் அப்படி போடணும். ஏ இருந்தால் இது A² மைனஸ் 12A ப்ளஸ் 35. இது கான்ஸ்டன்ட் வர்ற மாதிரி. இது இங்கே ஏ வர்ற மாதிரி, இங்கே A² வர்ற மாதிரி அப்படி தான் போடணும். இது 1A² அப்படின்னு வரும். 2 இருந்தால் 2A² வரும். 1A² அப்படின்னா A² மைனஸ் 12A ப்ளஸ் 35 அது இங்கே போடணும். அது இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். அது தனி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். அப்படின்னா இந்த ஃபேக்டரும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த காரணி மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும். கரெக்டாக இது கிடைக்கும். அதனால தான் இப்படி போட்டிருக்கு. அதுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இன்டு A-7 இங்கே இருக்குது, அதை அப்படியே போடலாம். ஹோல் டிவைடட் பை இது இருக்குது, இதை அப்படியே எழுதணும். இனி பார்க்கலாம். இதுக்கு தனி ஒரு ப்ராக்கெட் கொடுத்துடலாம். ப்ராக்கெட் கொடுத்தா இதே மாதிரி வரும். அதுக்காக தான் இது ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். இந்த கேன்சல் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. கேன்சல் ஆகும்போது பேலன்ஸ் வந்துட்டு A+2 இன்டு A-7 தான் வரும். A+2 இன்டு A-7 அப்படின்னு போட்டால் போதும். அதுதான் QFX. QFX என்னோட வேல்யூ கிடைச்சாச்சு. இதுதான் என்னோட வேல்யூ A+2 இன்டு A-7. இனி செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன்று வந்துட்டு P(x) தான் கண்டுபிடிக்கணும். மீதியெல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபார்முலா வந்து சேம். செகண்ட் ஒன்னில் சேம் ஃபார்முலா. P(x) இன்டு QFX இஸ் ஈக்குவல் டு மீ பாமா இன்டு மீ பாவா எல்சிஎம் இன்டு ஜிசிடி. இதில் P(x)க்கு வேல்யூ இல்லை. QFXோட வேல்யூ வந்து இதுதான் வருது. எப்படி பார்த்தா தெரியும். இது மொத்தம் அப்படி எடுத்த போதும். மீ பாமா எல்சிஎம் அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன். இதுலேருந்து இது வரைக்கும் தான் அதனோட வேல்யூ. இது வரைக்கும். அப்புறம் மீ பாவா கொடுத்துருக்கு ஜிசிடி. பார்க்கலாம். செகண்ட் ஒன்னில் எல்சிஎம் வந்துட்டு இது 2 வரும். 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதோ அது எல்சிஎம் வரும். இது மொத்தம் எடுக்கலாம். ஜிசிடிக்கு பதிலாக இது மட்டும் எடுக்கலாம். QFXக்கு பதிலாக இது 2 எடுக்கணும். 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதோ அதுதான் QFX. அதான் இங்கே எடுத்துருக்கோம். செகண்ட் ஒன்னில் P(x) மட்டும் கொடுக்கலாம். QFXக்கு பதிலாக இது முதல் இது வரை வரும். இனி மீ போமா எல்சிஎத்துக்கு பதிலாக இது முதல் இது வரைக்கும் வரும். இன்டு மீ போவா ஜிசிடி அதுதான் இது X² மைனஸ் Y² இன்டு தான். இனி பார்க்கலாம். P(x) கண்டுபிடிக்கலாம். P(x) கண்டுபிடிக்கும் போது இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்கிறது அப்படி எழுதலாம். ஃபஸ்ட்டு X⁴ மைனஸ் Y⁴ இன்டு இதே மட்டும் ஒன்று ஃபேக்டரைஸ் பண்ணலாம். X⁴ ப்ளஸ் X² Y² ப்ளஸ் Y⁴ ஃபார்முலா தான். இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த ஃபேக்டரும் வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக இது வரும். அதனால் இதுக்கு பதிலாக திஸ் ஃபேக்டர் இன்டு திஸ் ஃபேக்டர் அப்படின்னு எழுத முடியும். இந்த காரணி மல்டிப்ளை பண்ணலாம். இது வரும், கரெக்டாக வரும். ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது டேரக்ட் X² மைனஸ் Y² இருக்குது. இதெல்லாம் ரைட் சைடில் இருக்கிறதா இப்போ எழுதிட்டுருக்கேன். X² மைனஸ் Y² கடைசியில் இருக்குது, அதை எழுதலாம். ஹோல் டிவைடட் பை இங்கே இன்டுவாக இருக்கும். இதை மொத்தத்தில் ரைட் சைடில் கொண்டு போகலாம். பை ஆகும். இங்கே X⁴ மைனஸ் Y⁴ இன்டு X² ப்ளஸ் Y² மைனஸ் XY மொத்தம் ரைட் சைடு வரும்போது பை ஆகும். இதே மாதிரி வரும். இனி கேன்சல் பண்ணலாம். எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு கேட்டால் X⁴ மைனஸ் Y⁴ X⁴ மைனஸ் Y⁴ இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். இனி X² ப்ளஸ் XY ப்ளஸ் Y² அது கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை. இது கேன்சல் ஆகும். இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். X² மைனஸ் XY ப்ளஸ் Y², X² மைனஸ் XY ப்ளஸ் Y² கேன்சல் ஆகும். இது அப்படியே இருக்கும். பேலன்ஸ் எழுதலாம். இது கேன்சல் ஆயிடுச்சு. இது கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்துட்டு இந்த ஃபேக்டரும் இந்த ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கும். இந்த காரணம் எழுதலாம். அதான் எழுதியிருக்கு. X² ப்ளஸ் XY ப்ளஸ் Y² இது இன்டு X² மைனஸ் Y² இது வருது. இது வேணும் திருப்பி எழுதலாம். இது முன்னாடி
பின்னாடி எழுதலாம், அவ்வளோதான். எழுதும்போது p of x கிடைக்கும். p of x is equal to x square minus y square into x square plus xy plus y square.